Hi everyone. So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கும் 12th standard physics last minute preparationல இருக்கும். இந்த டைம் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது பேப்பர் கரெக்ஷன் நாங்க பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் தெரியுது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பேசிடலாம். இந்த விஷயத்தை நீங்க ப்ராப்பரா எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ரைட் டைம். இன்னும் ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாளை ப்ராப்பரா இங்க இருக்கிற சின்ன சின்ன மெத்தட்ஸை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரிவைஸ் ஸ்மார்ட்லி நாட் எவ்ரிதிங். ஸோ நமக்கு லாஸ்ட் ஒன் டே அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப பதட்டம் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரும்போது டைம் பத்தாது. அந்த பதட்டத்துல நம்ம சரியான விஷயத்தையும் படிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல ரிவைஸ் ஸ்மார்ட்லி அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா முக்கியமான ஃபார்முலாஸ், டெஃபினிஷன், டெரிவேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டா லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த்ரூ எவ்ரிதிங். அடுத்து பிராக்டிஸ் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் அப்படின்னாவே நியூமெரிக்ஸ்ல எல்லாருமே பெரிய ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியது இருக்கு. ஸோ நம்ம நியூமெரிக்கல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கிற மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, 2 மார்க் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, 3 மார்க் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு PDF வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் குரூப்ல ஒரு டீச்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ையும் நான் உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அதையும் நீங்க வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நியூமெரிக்கல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கிவன் டேட்டா, ஃபார்முலா, சொல்யூஷன் போட்டுட்டு பிறகு ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது அதுல இருக்கிற யூனிட்ஸ் இது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம கோ த்ரூ பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் ஃபார்முலா வித் ட்ரிக்ஸ். ஸோ நியூமரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றது வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5th சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு அந்த காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் அந்த ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் இதெல்லாம் இருக்கு. இதனுடைய வேவ் லென்த், இதனுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். எது ஹையரா இருக்கும், எது லோவரா இருக்கும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் நியூமரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஜெர்மன் XUV இன் மை ரூம், அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம்ல வர்ற அந்த ஒவ்வொரு ரே தான். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப காமா அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ரேடியோ வேவ் தான் லாஸ்ட், அதனுடைய வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அப்ப வேவ் லென்த் அதிகத்துல இருந்து அப்படியே காமா ரேக்கு லீஸ்ட்ல இருக்கும். காமா ரேடியோ ஃப்ரீக்வன்சில இருந்து ரேடியோ வேவ்க்கு லீஸ்ட் ஃப்ரீக்வன்சில வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸை சிம்பிளா நியூமரிக்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் பெட்டர் வே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நமக்கு பார்க்கறது என்னன்னா ரீட் த क्वेश्चन பேப்பர் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த மெடிசன் வந்து அந்த பெரியவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மெடிசன் வந்து அவங்க தப்பா எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆயிடும் இல்லையா. அதுக்காக தான் இந்த பிக்சர் நான் வச்சதுக்கான ரீசன். அப்போ நம்ம ஒரு क्वेश्चन பேப்பரை ரீட் பண்ணும்போது, அதை அட்டென்ட் பண்ணும்போது அது நம்மளுடைய லைஃபை ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண போகுது. நம்ம காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது பிசிக்ஸ் மார்க். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வியை நீங்க பதட்டத்துல தப்பா படிக்கும்போது, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணும்போது மார்க் உங்களுக்கு அந்த இடத்துல இல்லாம போகுது. அப்போ क्वेश्चन பேப்பரை ரொம்பவே கேர்ஃபுல்லா அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுல என்ன கேட்டிருக்காங்க, டிரைவா, டிஃபைனா, எக்ஸ்பிளைனா, இல்ல ஸ்கீமாட்டிக் டயக்ராமா, இது எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த கேள்விக்கு உண்டான முழு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ நீங்க ஒரு கேள்வியை படிக்கும்போது அதை கொஞ்சம் காஷியஸா ரீட் பண்றது பெட்டரான ஒரு விஷயம். இப்போ நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 காயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு. அதுல 2 ஆன்சர் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்மள நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மிஸ்டேக்காவே கரெக்ட் பண்ண
கரெக்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இப்போ டியூஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்தாரு. அதுல வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த டூ காயில் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கோஆக்சிலுக்கு போவோம். இல்ல, கோஆக்சிலுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் இருக்கும். தயவு செஞ்சு அது என்ன ஆன்சர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கோஆக்சிலுக்கு முன்னாடி இருக்கும், அதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆன்சர். கோஆக்சியல் வந்து அது வேற, கோஆக்சியல் சாலினாய்டு அதுவும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். இது பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் காயில், இதுவும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். ஸோ கேள்வியை தெளிவா படிச்சுட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிரைவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுங்க. தேவையில்லாத ஆன்சர்ஸ் எழுதி நேரத்தையும் வீணடிக்காதீங்க. சரியா? ஸோ கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்காங்க, அதுல பிரின்சிபல், ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டயக்ராம், இது எல்லாம் ப்ராப்பரா பார்த்து ஆன்சரை எழுத முயற்சி பண்ணுங்க. அட்டெம்ப்ட் ஈஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய பேப்பர் வாங்கும்போது டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது நல்ல ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்போ நம்ம நல்ல ஆன்சரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ டீச்சர் நாங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே பசங்க வந்து ஸ்டார்டிங்ல நல்லா எழுதியிருக்காங்க, அப்போ நல்ல பேப்பர் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மென்டாலிட்டி தான். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விஷயம். அப்போ ஈஸியான கேள்வியை முதல்ல அட்டென்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல தெரிகிற கேள்வியை பாருங்க. குறிப்பா அந்த ஆன்சரை நீங்க ரொம்பவே அழகா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பார்க்கணும். சரியா? அப்போ நம்ம ஒரு ஆன்சரை எழுதும் போது அதை ஷார்ட்டா முடிக்கிற மாதிரியும் பார்க்கணும். ஏன்னா நமக்கு டைம் ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய கேள்விக்கு சேர்த்து தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எம்சிக்யூ இருக்கு, 2 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கேள்வியிலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தாங்க. ஒரு ஆன்சர் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணும்போது இடையில ஸ்ட்ரக் ஆகும். ஹியூமன், நம்ம மறக்கிறது சகஜம்தான். அப்ப அந்த இடத்துல நம்ம மறந்துட்ட பிறகு ரொம்ப நேரம் அந்த கேள்வியிலேயே உங்களுடைய நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்த கேள்வி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பா வரும். அந்த பாசிட்டிவோட நீங்க அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகுறது பெட்டர். ஒரு கேள்விக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த கேள்விக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எடுத்துட்டு வராதீங்க. எக்ஸாம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் நீங்க எழுத போறது கிடையாது. ஸோ அதனால என்ன எழுத போறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா யோசிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். குறிப்பா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான், அன்லெஸ் யூ பிராக்டிஸ் வெல். பிகாஸ் ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு, சிபிஎஸ்சியில் அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அப்போ ஸ்டேட் போர்டில் நமக்கு தியரி நிறைய ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஒரு கேள்விக்கு நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அடுத்த கேள்வி உங்களால் ஈஸியாக ரிலாக்ஸாக மைண்டை வச்சுட்டு அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு கேள்வி ஸ்ட்ரக் ஆகும்போது கைண்ட்லி ஐ ரெக்வெஸ்ட் யூ டு மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். பி வெரி காஷியஸ் அபவுட் திஸ். Show stepwise solution for numericals. So இது obviously நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம given data எழுத போறோம், ஃபார்முலா எழுத போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அதை சால்வ் பண்ண போறோம், ஃபைனல் ஆன்சரை எழுத போறோம். இதுல ஏன் நம்ம வந்து ஒரு சில டேர்ம் எல்லாம் பயன்படுத்துறோம். இதுல நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார்முலாக்கு ஒரு 1/2 மார்க் இருக்கும், லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு 1/2 மார்க் இருக்கும், இடையில ஸ்பிளிட் அப் வந்து நம்ம கொடுக்கறது தான். ஸோ அதனால ஃபார்முலாவும் லாஸ்ட் ஆன்சரையும் ரொம்ப மேண்டேட்டரியா பார்த்துக்கோங்க. இடையில நீங்க ஸ்டெப்பை எப்படி ஃபாலோ பண்ணாலும் சரி, அது டீச்சர்ஸ் நாங்க கரெக்ட் பண்ணும்போது அதை ஈஸியா பார்த்துப்போம். ஸோ அதனால ரொம்ப தெளிவா கிவன் டேட்டாவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கிவன் டேட்டாவை நம்ம எழுதலை அப்படின்னா ஒரு சில இடத்துல நமக்கு இந்த கிவன் டேட்டாவை வச்சுதான் நம்ம ஃபார்முலாவை எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கேள்வியை லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு லைன் எழுதும் போது அதுக்கான கிவன் டேட்டா என்ன அப்படின்றதையும் எழுத முயற்சி பண்ணணும். அப்போதான் எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது. ஃபார்முலாவை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும், நீங்களும் அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டடா பார்க்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னன்னா யூனிட் அண்ட் அதுல இருக்கக்கூடிய பவர் டேர்ம்ஸ். 10 to the power அப்படின்னு எதனா ஒரு ஆன்சர் இருக்குன்னா அந்த பவர் டேர்மை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் கரெக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ அது எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து யூஸ் டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல நமக்கு டயக்ராம் இல்லாம பெரும்பாலும் எந்த ஆன்சர்ஸும் இருக்காது.
சம்டைம்ஸ் கிராஃபும் இருக்கும். ஏசி ஜெனரேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து கட்டாயம் வரையணும். அந்த கிராஃப் டயக்ராம் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் 1லேருந்து 1.5 மார்க் வந்து நமக்கு சாலிடாக கொடுக்க போகிறாங்க. டயக்ராமுக்கு மட்டும் 5 மார்க் செக்ஷனில். ஸோ தெளிவாக இது எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம் எங்கெல்லாம் மேண்டேட்ரியோ டயக்ராம் வரைங்க, அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை ப்ராப்பராக எழுதுங்க, அதில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கரெக்டாக எழுதுங்க. கிராஃபில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு டியூவல் நேச்சரில் தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் சாப்டரில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் செமிகண்டக்டர் சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதில் டயக்ராமை கொஞ்சம் காஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி எழுதும்போது அந்த கேள்விக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றதையும் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் அதை எழுதணும். பிகாஸ் அதே கேள்விக்கு நீங்கள் ரொம்ப நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நமக்கு ஆன்சர் தெரியுது தெரியல அது ரெண்டாவது விஷயம்தான் இல்லையா? ஏன்னா எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம படிக்கிற வரைக்கும் இல்லையா? ஸோ சில டைம் கொஸ்டின்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸா வச்சாதான் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கேள்விக்கும் உங்களால யோசிக்கிற அளவுக்கு மைண்டு போகும். நீங்க யோசிக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய மைண்டை நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும். அப்பதான் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ரிலாக்ஸா அட்டென்ட் பண்ண முடியும். இதையும் ரொம்ப காஷியஸா வச்சுக்கோங்க உங்களுடைய மைண்ட்ல. ஸோ நீங்க உங்களுடைய மைண்டை எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். அந்த எல்லா கேள்வியும் ரொம்ப ஈஸியா இருந்தாலுமே பதட்டம் ஆயிட்டு எனக்கு எல்லா கேள்வியும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு நீங்க போனீங்கன்னா கூட அந்த இடத்துலயும் சில டைம் நம்ம ஹைப் ஆகும்போது நம்மளுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? எந்த கேள்வியும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ மேக் ஷுர் உங்களுடைய மைண்ட் செட் வந்து எக்ஸாம் டைம்ல ரொம்ப 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 முக்கியமானதா இருக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா காஷியஸா பார்த்துக்கோங்க. நாளைக்கு பிசிக்ஸ் முடிய போகுது, அதாவது 25th. அதுக்கப்புறம் பிசிக்ஸை நீங்க தொட போறது கிடையாது unless and until you go for your competitive exam. ஸோ எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த எல்லா கேள்விகளும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க போகுது. ஆல் த வெரி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் எதனா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காம எதுக்கு டைம் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணுமோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சின்னது ஒரு விஷயம்தான் இல்லையா? இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க எதுக்கெல்லாம் அன்வான்டா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அன்வான்ட் டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா பாதிக்கும். அதனால எதுக்கு நீங்க இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸாம் உங்களோடது, எந்த கிடையாது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.